4 காசு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை. சம்பாதிக்க முடியாத லட்சியத்தை வச்சுட்டு வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? இந்த மியூசிக் தூக்கி எறிங்க ப்ளீஸ். மியூசிக்ங்கிறது நான் நேசிக்கிற விஷயம் மட்டும் இல்ல சார், அது நான் சுவாசிக்கிற விஷயம் கூட. இது 8 வருஷம் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷம் தவம். ஜெயிக்கிற வரைக்கும் பாதியிலே கலைக்க முடியாது சார். ஆசையோடு வாட யார் கை நீட்டி கூப்பிட்டாலும் குழந்தை உடனே அவங்க கிட்ட ஓடிடும். ஆனா போன 2வது நிமிஷமே தாயை பார்த்து திரும்பிடும். அதே மாதிரிதான் சார், என்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் 2 நிமிஷம் தான் திருப்பியும் மியூசிக் தான் ஓடி வந்துருவேன். சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளன்னு சொன்னீங்க, ஆனா சாதிக்கிறவனையும் ஆம்பளன்னு சொல்லலாம்ல சார். நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். 100ல ஒருத்தன், 1000ல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா அந்த 100ல ஒருத்தனா, 1000ல ஒருத்தனா, லட்சத்துல ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசிக் மியூசிக் மியூசிக். இதை தவிர வேற எதுவுமே தெரியாது சார். இதை மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க விரும்புற என் பொண்ணை விட மியூசிக் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் கடைசி வரைக்கும் உங்களால மியூசிக் டைரக்டரா வர முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். ப்ளீஸ் எதையும் சொல்ல வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நம்மளோட இத்தனை நாள் பழக்கத்துக்கு அர்த்தமே இல்லை. எனக்கு தெரியும், யூ லவ் யுவர் மியூசிக். அந்த மியூசிக் தான் நம்ம 2 பேருக்குமே முகவரி. அதை விடுன்னு சொல்வேனா? மாட்டேன். காதல் சுயநல பார்க்காத ஸ்ரீதர். காதலிக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்க தோணும், விட்டு கொடுக்கும். காதலுக்காக எதையும் விட்டு கொடுக்கும், சில சமயம் காதலை விட்டு கொடுக்கும். ஸ்ரீதர், விஜய், நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சு ஓஹோன்னு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவீங்க. அப்போ உங்களோட ஒவ்வொரு பாட்டையும் இந்த ஊர்ல ஒரு மூலையில சாதாரண ரசிகையா இருந்து தினம் தினம் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். குட் லக். குட் பை.